இந்திரா சஸ்பென்ஸ் காப் த்ரில்லர் திரைப்படத்தை எங்கேயும் எப்போதும் கண்டு மகிழ சன் நெக்ஸ்ட் ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். பொறுக்கிட்டு போய் வெயிட் பண்ணுங்க. எனக்கு முடிஞ்சது சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் வரலாம். அப்படியா? நீங்க தாராளமா பண்ணுங்க சார். இப்போ நீங்க இத பண்ணீங்கன்னா இதுதான் நீங்க லாஸ்ட் பண்ற ரெஜிஸ்டரா இருக்கும். என்ன சார், ஒண்ணும் புரியலையா? இப்ப இங்க நடந்த விஷயம் எல்லாமே அந்த சிசிடிவில ரெக்கார்ட் ஆயிட்டு தான் இருக்கு. பத்தாததுக்கு ஏன் மொபைலையும் நான் ரெக்கார்ட் பண்ணிட்டேன். பாக்குறீங்களா சார்? இத நான் அனுப்ப வேண்டிய இடத்துக்கு அனுப்புனா என்ன ஆகும்னு உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். ஏய், என்னடி சின்ன பசங்க மாதிரி வீடியோ எடுத்து மிரட்டுறியா? இதுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். ஐயோ மேடம், நீங்களும் பயப்பட மாட்டீங்க. ஏன்னா நீங்க பணக்காரங்களாச்சே. ஆனா சார் கவர்மெண்ட் சர்வெண்ட், அவருக்கு பயம் இருக்கும்ல. என்ன சார், உங்களுக்குமா பயம் இல்ல? இப்பெல்லாம் கவர்மெண்ட் ஆபீசர்ஸ் தப்பு பண்ணாங்கன்னா அடுத்த நாள் நியூஸா வருது. அத நீங்களும் பாத்திருப்பீங்க தானே? அதுவும் நம்ம தமிழ்நாட்டுல நியாயத்து பக்கம் தான் சட்டம் என்னைக்கும் இருக்கும். அது உங்களுக்கு புரியாது, ஏன்னா நீங்க பணக்காரங்களாச்சே. ஆனா நீங்க படிச்சவர்ல சார். சொல்லுங்க சார். மேடம், நீங்க ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்களேன். இவங்க இதை சீக்கிரமா முடிச்சிடுறேன், தப்பா எடுத்துக்காதீங்க. இந்த வீடியோ மேல் இடத்துக்கு போச்சுன்னா பெரிய சிக்கலாயிடும். கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க ப்ளீஸ். ஹலோ மேடம், எங்க போறீங்க? கீழே இருக்கிறதெல்லாம் யார் பொறுக்கி எடுப்பாங்க? பொறுக்குங்க மேடம். மேடம் நீங்க போங்க மேடம், நான் எடுத்து கொடுக்குறேன். ஹலோ, நீங்களா தூக்கி எறிஞ்சீங்க? மேடம் தானே, அப்போ அவங்க தானே பொறுக்கணும். இல்லனா வீடியோ போக வேண்டிய இடத்துக்கு போயிடும். எப்படி வசதி? மேடம் ப்ளீஸ் மேடம், இதனால என் வேலைக்கு ஆபத்து வந்துட போதும் மேடம். நீங்களே கொஞ்சம் விட்டு கொடுத்துருங்க. இதை யார் எடுப்பா? எடுங்க மேடம். நல்ல நேரம் முடியறதுக்குள்ள நாங்க முடிக்கணும்ல. எங்களுக்கும் கோவம் வரும். அந்த கோவத்துல ஒரு நியாயம் இருக்கும். உங்கள மாதிரி திமிர் இருக்காது. இந்தாங்க, கொடுங்க அவங்க கிட்ட. மேடம் தப்பா எடுத்துக்காதீங்க, நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க மேடம். அவங்க இதை முடிச்சிட்டு உங்களை கூப்பிடுறேன் ப்ளீஸ்.
பேப்பர்ல நீங்க ஒரு கையெழுத்து போடுங்க. இந்தாங்க சார். தாங்க வாசு. இத வாங்குற நேரம் உங்களுக்கு நல்ல பெருக்கலா இருக்கட்டும். நிறைஞ்ச மனசோட தரீங்க. என்னை சுத்தி எல்லாரும் நல்லவங்களா இருக்காங்க. கண்டிப்பா நீங்க சொன்ன மாதிரி பெருகும் சார். சரிங்க சார், வரோம். போயிட்டு வாங்க. தேங்க்ஸ். தேங்க்யூ சார். தேங்க்ஸ். மேடம் டாக்குமெண்ட் கொடுங்க. தப்பா எடுத்துக்காதீங்க. என் வேலை போயிடும்னு தான் நான் முதல்ல அவங்களுக்கு முடிச்சு கொடுத்தேன். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. மேடம் மேடம்